ஓவியா அவர்களுடைய இந்த செழிப்பும் சேர்ப்பு விழாவினை ஒரு பண்பாட்டு பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை சிறுத்தை செல்வன் அவர்களுடைய பெற்றோர்களே, சிறுத்தை செல்வன் அவர்களுடைய உறவினர்களே, குழந்தை செல்வத்தை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலைவேந்தர் அவர்களே, நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்கள் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள், முனைவர் ஐயா கரு சித்தார்த்தன் அவர்களே, முகிலரசன் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, ராவணன் அவர்களே, அரசு ஊழியர்களுடைய செயலாளர்கள் மலராமன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களே, தமிழ் புலிகள் கட்சியுடைய மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து மன்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு விடைபெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை முன்னாள் நிதியமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற திருச்சிலி தொகுதியினுடைய உறுப்பினருமான அண்ணன் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சரும் என்றைக்கும் நம்முடைய எல்லா என்பது முகங்களிலும் கலந்து கொண்டு நம்மோடு ஒருவராக இருந்து கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் அன்பு அண்ணன் மதிவேந்தன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற இனமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த தம்பி சிறுத்தை செல்வன் அவருடைய இந்த இல்ல விழாவிலே எனக்கு முன்னர் பேசிய தோழர் பேரறிவாளன் அவர்கள் அவருடைய பிறப்பிலிருந்து தற்போதைய சூழ்நிலையில் வரை எந்த அளவிற்கு அவருடைய பிறந்த பகுதியில் இருந்து அரசியல் பயணத்தை முன்னெடுத்தார், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படி அரசியலே அனுபவமாக பங்கெடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்பதை விளக்கமாக இங்கே எடுத்துரைத்தார்கள். அந்த அடிப்படையில் தம்பி சிறுத்தை செல்வன் அவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டிய செய்திகள் என்று சொன்னால் அது ஒரு செய்தியோடு அல்லது இரண்டு செய்தியோடு அது ஒரு மணி நேரத்தோடு 2 மணி நேரத்தோடு முடிவடைகிற செய்தி அளவிற்கான அவருடைய களப்பணிகள் குறுகியதாக இல்லை. அந்த அளவிற்கு ஏராளமான பங்கெடுப்பு இந்த சமூக மாற்றத்திற்காகவும் தமிழ் மொழிகளுடைய வளர்ச்சிக்காகவும் ஆற்றிய பங்கு பலமுறையாக குறிப்பாக இப்பொழுதெல்லாம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே சுதந்திரத்திற்காக போராடுகிற போது இளைஞர்களை அவர் அழைப்பு கொடுத்தார். 100 இளைஞர்களை தாருங்கள், சுதந்திரத்தை நான் பெற்றுத் தருகிறேன் என்று சொன்ன போது வீட்டிற்கு ஒரு இளைஞர்களை சுதந்திரத்திற்காக தாரை பார்த்த குடும்பத்தில் இந்தியாவுடைய வரலாற்றில் ஏராளம் உண்டு. ஆனால் அப்படித்தான் தமிழ் புலிகள் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குகிற போது இளைஞர்கள் வர வேண்டும், இளைஞர்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த சாதி ஒழிப்பு களத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று எல்லா மேடைகளிலும் நாம் அழைப்பு. அப்படி அழைப்பு விடுத்த அந்த அழைப்பை ஏற்று பல குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறார். நான் தம்மை சிறுத்தை செல்வனுடைய குடும்பம் மட்டும்தான் குடும்பத்தையே இந்த கட்சிக்காக அர்ப்பணித்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்வதற்கு ஆலோசனை என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இப்போதெல்லாம் நம்முடைய அழைப்புகளிலே தமிழ் புலிகள் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய குடும்ப விழா என்று அழைப்பதிலே அச்சடிக்கப்பட்டு வளர்வதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த குடும்ப விழா என்கிற
உண்மையிலேயே விசுவாசம் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடிய ஒரு தம்பியாக தம்பி சிறுத்தை செல்வன் அவர்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது காலப்போக்கம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் தம்பி சிறுத்தை செல்வத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் பயணத்தில் ஏறத்தாழ தம்பி சிறுத்தை செல்வன் தான் சொல்வார், நம்முடைய இந்த வாகன பயணம் மட்டும் ஏறத்தாழ 4 லட்சம் கிலோமீட்டரை தாண்டி குறைந்தபட்சம் கணக்கிலே எடுக்கப்பட்ட நாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாகனங்களை மாற்றியிருக்கிறோம். அந்த 5 வாகனங்களிலே ஒவ்வொரு வாகனமும் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிய பிறகு அந்த வாகனத்தை நாம் மாற்றுவோம். 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாகனம் வைக்கிறோம். ஏறத்தாழ 4 வாகனத்தை இன்றைக்கு நாங்கள் மாற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் அது மட்டுமே கிட்டத்தட்ட 6 லட்சம் கிலோமீட்டர் நம்முடைய பயணம் இந்த தமிழ்நாடு முழுவதும். அப்படி 4 லட்சம் கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும் நாம் சுற்றி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 3,90,000 கிலோமீட்டர் என்னோடு ஓட்டுநர் இருப்பார். 4 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுநர் இருப்பார், அது தம்பி வினோத்தாக இருப்பார். மீதம் இருக்கிற 3,90,000 கிலோமீட்டர் பயணத்திலும் தம்பி சிறுத்தை செல்வன் அவர்கள் இருப்பார். அந்த அளவிற்கு என்னோடு நிழலாக பயணித்த ஒரு மகத்தான ஆற்றலுக்குரிய தம்பியாக, பல நேரங்களில் தளபதியாக இன்றைக்கு ஆக்கம் ஊக்கமாக இருந்திருக்கிறார். அரசியல் ரீதியாக எத்தனையோ தலைவர்களை சந்திக்க போகிற போது, அரசியல் ரீதியாக எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த போது, சிறை வாழ்க்கை உள்ளிட்ட பல நெருக்கடிகளை நான் சந்தித்த போதெல்லாம் கொஞ்சமும் கலக்கம் இல்லாமல் என்னோடு என்னை தேர்ந்தவராக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தம்பியாக இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோழர் பேரறிவாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல எனக்கு அண்மையிலே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விபத்து ஏற்பட்டது என்ற செய்தி போல எல்லோருக்கும் தெரியும். விபத்து காலத்தில் உதவிய உதவி அல்லது விபத்து காலத்தில் எல்லாருமாக இருந்த ஒரு தம்பியை நான் எந்த காலத்திலும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு அன்னையாக என்னோடு மருத்துவமனையில் இருந்து என்னை ஆற்றியவரும் தேர்ந்தவருமாக இருக்கக்கூடிய மகத்தான தம்பி சிறுத்தை செல்வன் அவர்கள். அவரை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நிகழ் தான் தம்பி சிறுத்தை செல்வன் என்பதற்கு இலக்கணமாக நிகழக்கூடிய விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு போர்ப்படை தளபதியாக, அன்பு தம்பியாக, ஒரு இளவலாக நாங்கள் எல்லாம் சுமந்து கிடைக்கிற போது எங்களுக்கெல்லாம் ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்சிதான் நான் தான் கட்சி என்று உறக்க சொல்லுவது மட்டுமல்ல, அதோடே பயணிக்கக்கூடிய ஒரு மகத்தான தம்பியுடைய இந்த இல்ல விழாவிலே பங்கெடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் அவர் குடும்ப விழா என்பதற்கான இலக்கமாக அமைந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே தமிழ் கட்சியினுடைய குடும்பத்தில் தம்பி சிறுத்தை செல்வன் அவர்களுடைய குடும்பம் தவிர்க்க முடியாத அல்லது தன்னலமற்ற ஒரு குடும்பமாக இன்றைக்கு எல்லோரும் பயணித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு தமிழ் கட்சி